நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நாம் வாழ்வோம். தேவன் நல்லவர். இந்த மைக்கை கொடுத்துருப்பாங்க. நாம் கிருபையை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கிருபையிலே நாம் வாழ்கிறோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி வாழ்கிறோம், எதை கொண்டு நம்ம வாழ்கிறோம்? நம் சரீரத்தில் நாளடைவில் நம்ம சரீரம் ஒரு 40 வயசு 50 வயசு ஆகும்போது சரீரத்துடைய பலன் குறைகிறது. குறையும் போது நம்ம அவ்வளோதான், நம்மளுடைய வயசு கடந்து போகுது, அவ்வளோதான், நம்ம எல்லாரும் போய் சேர வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு உலகம் இப்படிலாம் பேசின்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சரீரத்துடைய நம்பிக்கையில் வாழலை. நம்மளுடைய சாமர்த்தியமோ, நம்மளுடைய கைபலனோ, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய ஞானத்தை கொண்டு இந்த பூமியில வாழ்கிறோம்ங்கிற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நாம் எதை நம்பி வாழ்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோம்? ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த உலகம் முழுவதும் சபிக்கப்பட்டு போச்சு. பாருங்க, ஆதாம் என்ன செய்தான்? தேவன் சொன்ன வார்த்தையை மீறி ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போச்சு என்று கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, அவன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போய் கெட்டு போச்சு. பாருங்க, இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி இது. இந்த பூமிக்குள்ள எல்லா மனுஷக்குள்ளே பாவம் உள்ள நுழைந்து எல்லா மனுஷனும் நம்ம நல்லவன் நினைக்கிறோம். நல்லவன் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனும் நல்லவன் கிடையாது. ஒருவன் கூப்பிடுறான், நல்ல போதகரே என்று இயேசுவை பார்த்து கூப்பிடும் போது, நல்ல போதகர் என்று என்னை சொல்லாதே, தேவன் ஒருவரே நல்லவர் அப்படி என்று ஒரு மனுஷனுக்கு பார்த்து தேவன் சொல்றாரு. அப்ப இந்த மனுஷனை நீங்க யார் நல்லவன் நினைக்கிறீங்க, அவன் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவான்? எதையாவது தீமையை செய்வான், எதையாவது கேடு செய்வான். கண்டிப்பாக நம்ம நம்பி செய்வோம். அந்த நம்பிக்கையை என்ன பண்ணுவாங்க? அதன் நம்பிக்கைக்கு மாற்றமாக துரோகம் செய்வாங்க. பாருங்க, ஏன் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த பாவம் உள்ள இருக்குது. பாருங்க, இந்த பாவம் உள்ள இருக்கிறதுனால நீங்க இந்த பொல்லாத உலகத்துல ஏன்னா வாழணுமோ, எதுக்குதான் வாழணுமோ, ஏன் நம்ம இப்படி நம்ம வாழணுமா அப்படிலாம் நீங்க இன்னைக்கு உலகம் சொல்லுது. பாருங்க, வாழறதுக்கே வெறுப்பா இருக்குதுங்க, வாழவே எனக்கு பிடிக்கலைங்க, வாழற எண்ணமே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உள்ளத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய கிருபை, அவருடைய நம்பிக்கை, அவருடைய எல்லா தயவும் எனக்கு கிடைச்சதுனால நான் இன்றைக்கு என்ன சொல்றேன், ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட எண்ணம் என் உள்ளத்துல வந்ததே கிடையாது. ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுமா, வாழறதுக்கே எனக்கு பிடிக்கல இல்லை. பாருங்க, எனக்கு வரல. அது ஏன் வரலன்னா கர்த்தருடைய கிருபை நான் என்ன நடத்துது எனக்கு நல்லா தெரியுது. தேவனுடைய கிருபையில வாழுறேன். இந்த தீமை நிறைந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்துல ஒரு மனுஷனை நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டோம்னா வாழ்க்கையை வெறுத்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆஹா, இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நமக்கு கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை நம்ம இருந்து நம்ம நடத்துகிறது. அவர் கிருபை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? கெட்டு போகவே மாட்டோம். என்னாக மாட்டோம்? கெட்டு போகவே மாட்டோம். நல்லா இருப்போம். நீங்க நல்லா வாழ்ந்து இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருந்து ஜீவ பலனோடு தேவனை பெற்று தேவனுடைய நன்மையை கிருபையை பெற்று இந்த பூமியில நல்லா வாழ்கிறன்னா அது ஏன் தேவனுடைய கிருபை என்னோடு இருக்கிறது எண்ணம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கும் என்று சொன்னா நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க, மன உளைச்சல் அடையவே மாட்டீங்க, கலக்கம் அடைய மாட்டீங்க. தேவன் நல்லவர். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு உண்மையாகவே என்னால அந்த இதுவெல்லாம் மறக்க முடியல. பாருங்க, வேலை செஞ்சுட்டு வரும்போது அப்படியே சோர்வா இருக்கும், நல்ல தூக்கத்தை கொடுப்பார் ஆண்டவர். அருமையான தூக்கத்தை கொடுத்து தூங்கி எழுந்த உடனே ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு சமாதானமான ஒரு தூக்கத்தை கொடுக்குறாரு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. ஏன்னா சரீரத்துல பலவீனம் வருது, சோர்வு வரும்போது நல்லா தூங்கி ஏந்த உடனே என்ன ஒரு இளைப்பாறுதல் உள்ளத்துல கிடைக்கிறது தெரியுங்களா? இதெல்லாம் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து வருகுதுங்க. இது பணம் கொடுத்தாலும் கிடைக்காதது. இதெல்லாம் பணம் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நலமான வாழ்வு கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க, இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குதான்? எல்லாம் அவருடைய கிருபை. சொல்லுங்க, எல்லாம் அவருடைய கிருபை. இன்றைக்கு நான் உங்களுக்கு கிருபையை குறித்து நான் தொடர்ந்து உங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறேன். இந்த கிருபை எப்படிப்பட்டது? இந்த கிருபை என்ன செய்தது? இந்த கிருபையை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுத ஆரம்பிச்சார். பாருங்க, ரோமர் நிருபத்தில் தொடங்கி கடைசி, அதாவது ஏராளமான நிருபத்தை எழுதுக. எல்லா நிருபத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கிருபை இல்லாத, கிருபையை பத்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணாத இல்லவே இல்லை. பாருங்க, எல்லா இடங்களிலும் கிருபை 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 கிருபை, எல்லாத்திலையும் கிருபையை போட்டு இருக்கிறாரு. பாருங்க,
அவர் நல்லா அறிந்துக்கினாரு. தகுதியே இல்லைங்க, எனக்கு தகுதி இல்லாத எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு ஊழியத்தை என் கையில கொடுத்து இப்படி செய்ய வச்சு, நான் இப்படிப்பட்ட ஆண்டவரை நான் எங்க வாழ்க்கையில நான் எதையோ நினைச்சேன். இயேசுவை பத்தி, இயேசு ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சேன். இவர் தான் தேவனுடைய உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதர்சனமான தேவன். இவரே பரிசுத்தர் என்று அறிந்து கொண்டு இவரை பற்றி எழுதியிருக்கிறாரு பாருங்க. நிருபம், ரோமர் நிருபத்தை தொடங்கி கடைசியில எழுதின வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிருபையை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி தாவீதன் கிருபையை பற்றி ஏராளமான இடங்களிலே, தாவீது அநேக இடங்களிலே சங்கீத புத்தகங்களிலே கிருபையை குறித்து தான் எல்லா இடங்களிலும் என்ன பண்றாரு, மேன்மை பாராட்டுகிறார். சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன் அந்த மனுஷன், சாதாரண ஆடு மேய்க்கிற அந்த மனுஷன் தேசத்தை ஆளுகக்கூடிய அதிகாரத்தையும் சக்தியும் கொடுத்து, தேவன் அவனுக்கு பெரிய ஒரு பலனை கொடுத்து இந்த பூமியில அற்புதமாக அந்த மனுஷனை தேவன் எடுத்து பயன்படுத்தினார்ப்பாங்க. சாதாரண ஒரு சின்ன பையன், ஒரு கோலியாத் என்கிற பெரிய ராட்சதனை கொல்லுவதற்கு முன்ன ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினான். ஒரே ஒரு சின்ன கல்லினாலே அந்த ராட்சதனை கொன்றார். எப்படி நடந்தது? தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை அவனை இருந்தது. யோசேப்பை எடுத்துக்கிறீங்கன்னா, யோசேப்புக்கு கர்த்தருடைய கிருபையில நடத்தினார். மோசேவை எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்கணும். ஆண்டவரே, உம்முடைய இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு இரவிலே மேக சம்பம், இரவிலே அக்கினி சம்பம், பகலிலே மேக சம்பம், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவது மோசே நல்லா அறிந்து புரிந்து உணர்ந்து கொண்டு கடைசியில் ஆண்டவர் வரமாட்டேன்ட்டார் பாருங்க. இந்த ஜனங்க பாவம் செஞ்சது நிமித்தம் இனி நான் உங்க கூட வரமாட்டேன், நீங்களே போய் சேருங்கன்ட்டாரு. நீங்களே போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போய் சேருங்க சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், கோபமா திட்டி மனசுல மனசு என்ன பண்ண கோவப்பட்டு பேசிட்டார் மோசே கிட்ட. ஆண்டவரே, நீங்க வரலன்னா நான் இந்த இடத்த விட்டு நான் புறப்பட்டு போக மாட்டேன், நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். ஆண்டவரே, நீங்க வரணும், நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய கண்களிலே கிருபை கிடைத்தாதான் நான் புறப்பட்டு போவேன் என்று சொல்லி மோசே சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை நான் முன்னுக்கு மறுபடியும் கொடுக்கிறேன்றார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்லா 3 வேளை நம்ம சாப்பிட்றோம்னா கர்த்தருடைய கிருபை, நல்ல உடையை உடுத்தி கொள்றோம்னா கர்த்தருடைய கிருபை, அநேக மனுஷன்கள்ல தயவு கிடைக்குதா கர்த்தருடைய கிருபை, சுகபல ஜீவனோடு இருக்கிறோமா, எந்த வேதியை எனக்கு தொடலைங்க, எந்த பொல்லாத வேதி இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனையும் பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க தெரியல, போய் சான்லி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, கியூல நிற்கிறாங்க. சக்கரை வியாதி சுகர் மாத்திரை வாங்குவதற்காக, ப்ரெஷர் மாத்திரை வாங்குவதற்காக, கொலஸ்ட்ரால் இப்படிப்பட்ட வியாதியெல்லாம் மனுஷனை தாக்கி கியூல நின்னுக்கிறாங்க. மாசம் கணக்கில் போயிட்டு மாத்திரையை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சு மாத்திரையில் தான் வாழுறாங்க பாருங்க இன்னைக்கு அநேகர். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல நீங்களும் நானும் எந்த மாத்திரையும் போடலைங்க. இது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட மாத்திரைலாம் போடலைன்னா அது கர்த்தருடைய கிருபை. யாருடைய கிருபைங்க? கர்த்தருடைய கிருபை. நல்லா இருக்கணுமா, சுகர் இல்லைங்க, ப்ரெஷர் இல்லைங்க, கொலஸ்ட்ரால் இல்லை, இதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு தொடல. தேவனுடைய கிருபை. சரீரத்தை தேவன் என்ன பண்றாரு, அவருடைய தழும்புகளால் நம்மளை சுகமாக்கினார். அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை. நான் நல்லா இருக்கிறது அவருடைய கிருபை. வீடு வாசலோடு இருக்கிறேன், என் பிள்ளைகளோடு இருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு நான் வாழ்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் தேவன் நல்லா நடத்துறாரு. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. யாருடைய கிருபைங்க? ஆமா, இதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. உங்க பலன் குறைஞ்சு போகாது, உங்கள் பலன் பெருகி கொண்டே இருக்கும். கழுகை போல நீங்கள் செட்டை அடித்து உயரே எழும்பக்கூடிய சக்தி உங்க உள்ளத்துல பெருகி கொண்டே இருக்கும். எப்போதும் நீங்க சுறுசுறுப்பா இருக்கிறீங்களா? எப்படிங்க இருக்கிறீங்கன்னு கேட்டான். காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க கர்த்தருடைய பலனை நம்பி இருக்கிறபடினால் அந்த பலன் உங்களை நடத்துகிறது. காலேப்பு சொல்றாரு, 40 வயசுல இருந்த பலன் 80 வயசு ஆகியா எனக்கு புதிய பலன் எனக்குள்ள இருக்குதுன்றாரு. காலேப்பு சொல்றாரு யோசுவா கிட்ட, 40 வயசுல இருந்த பலன் அப்படியே இருக்குதுப்பா எனக்கு. காரணம் என்ன? கர்த்தரை நம்பி வாழ்ந்ததுனால அந்த பலன் எனக்கு இன்னும் அதிகமா இருக்குதுன்றாரு. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்லா இருப்பீங்க இந்த பூமியில, குறையில்லாமல் உங்களால வாழ முடியும். இந்த பொல்லாத உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்துல, துயரம் நிறைந்த உலகத்துல நான் வாழ்வுனா நல்லா வாழ்வுனா நல்லா வாழ்வீங்க. ஏனென்று சொன்னால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய கிருபை உங்களை நடத்தும், அவருடைய அன்பு உங்களை நடத்தும், அவருடைய காருண்யம் உங்களை நடத்தும். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு படிந்த சகல நாட்களை நான் உங்க கூட இருக்கிறேன். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. நான் உங்கள் தேவன், உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கி நடத்துவேன் என்று சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப என்ன நம்பி நம்ம வாழ்கிறோம்? கர்த்தருடைய கிருபையை நம்பி வாழ்கிறோம். அப்ப கர்த்தருடைய கிருபை குறித்து நான் இன்றைக்கு
உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை குறித்து பார்க்கலாம். புதிய ஏற்பாடு புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தும் அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் நம்ம பார்க்கலாம் பாருங்க. அவர் அநேக இடங்களில் கிருபை குறித்து எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு என்று பார்ப்போம். யாக்கோப்பு என்ன சொல்றாரு பார்ப்போம். யாக்கோப்பு சொல்ற கிருபையை பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோப்பின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. யாக்கோப்பின் புத்தகம் 4:6 படிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க என்ன சொல்றாரு. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. என்ன தாழ்மை? எது தாழ்மை என்று சொன்னால், தாழ்மை என்று சொன்னா எனக்கு நான் வந்து கட்டில உட்கார மாட்டேங்க. பாஸ்டர் நிறைய பேர் பாஸ்டர் சொல்றாங்க, சோபாவே எங்க வீட்டுல இல்லை, கட்டில் இல்லை எங்க வீட்டுல, நாங்க வெறும் பாயில தான் படுப்போம், பாயில தான் படுப்போம், சேர் கூட போட்டு உட்கார மாட்டோம். ஏங்க அப்படின்னா தாழ்மையில வாழ்றங்க. இது இல்லைங்க தாழ்மை. அது வந்து கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சபையில் அப்ப நம்ம சேர்லேயே உட்காரக்கூடாது. இது தாழ்மை இல்லை. நான் என்னுடைய சாமர்த்தியமோ என்னுடைய கைபேலனை கொண்டு நான் வாழல, கர்த்தருடைய கிருபையில வாழணும். அதான் தாழ்மை. யாருடைய கிருபையில வாழறோம்? கர்த்தருடைய கிருபையில வாழ்கிறோன்னு சொல்றதுக்கு பேர் தான் தாழ்மை. நான் சேர்ல உட்கார மாட்டேன், கட்டில் மேல உட்கார மாட்டேன், சோபா போட்டு உட்கார மாட்டேன், இதெல்லாம் நீங்க சொல்லி இது தாழ்மை கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு அனுபவித்து கொடுத்துருக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? அப்ப நம்ம வந்து தாழ்மை என்பது எது? என்னால நான் வாழல, கர்த்தருடைய கிருபையில வாழ்கிறேன், அதுக்கு பேர் தான் தாழ்மை. நான் இன்றைக்கு நீதிமானா ஆக்கப்பட்டேன்னா அது கர்த்தருடைய கிருபையில. நான் பணத்தை ஏதோ ஒரு கிரயத்தை செலுத்தி நான் வந்து நீதியை வாங்கலை. தேவனுடைய நீதி எப்படி கிடைத்தது? அவருடைய கிருபையில எனக்கு கிடைத்தது. அப்ப தாழ்மைனா என்ன? நீங்க பேசும்போது, நடக்கும்போது, செய்கையில உங்களுடைய செய்கை எல்லாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாய் இருக்கிறவர்கள் செய்கையா இருக்கணும். யாரை சார்ந்த செய்கை? அப்படியே அம்மாவுக்கு இருக்கிற திமிர் இருக்குது பத்தி, அவளுக்கு யாருக்கு இருக்கிற திமிரு சொல்லுவாங்க பாருங்க. அவங்க அம்மாளுக்கு இருக்கிற திமிர் அப்படியே அவளுக்கு இருக்குது பாரு. அவங்க அப்பா எப்படி இருமாப்பா இருப்பானோ அவங்க அப்பனை போலவே இருக்கிறான் பாரு. சொல்றாங்களா இல்லையா? அப்பா நம்ம அப்பா ஏசப்பா எப்படி இருந்தாரு, எப்படிப்பட்டவராய் இருந்தாரு? ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவை தான் என்ன பண்ணார்? மகிமைப்படுத்தினார். என்னுடைய சித்தத்தின்படி நான் இந்த உலகத்துக்கு வரல, என் பிதாவின் சித்தத்தை செய்ய நான் வந்தேன். அதுக்கு பேர் தான் தாழ்மை. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? என்னுடைய சித்தத்தின்படி நான் இந்த பூமியில வரல, என் இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை செய்வதற்கும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வாழ்கிறேன். அதுதான் தாழ்மை. அப்ப நம்ம யாருடைய சாயலை நம்ம சேர்த்துக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துடைய சாயல் உங்களுக்குள்ளே இருக்கணும். யாருடைய சாயல்? எங்க அம்மாவுடைய சாயல், எங்க அப்பாவுடைய சாயல் இல்லை, இந்த சாயல்லாம் வேண்டாம். இயேசு கிறிஸ்துடைய சாயல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அதை தான் ஆண்டவர் சார். தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் அதிக கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அப்ப பெருமைனா தன்னை உயர்த்துகிறது, தன்னை மேன்மைப்படுத்துவது, எல்லாம் நான் செஞ்சேன், நான் பண்ணேன், என் ரத்தத்தை வேர்வையாய் சிந்தி நான் இதை செய்தேன், நான் இதை பண்ணினேன், எல்லாம் நான் என்று சொல்லும் போது அதுக்கு பேர் தான் பெருமை. நான் அல்ல, எல்லாம் என்னை பலப்படுத்து கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்கிற பலன் எனக்கு இருக்குது. என் பலன் அல்ல, என் கர்த்தருடைய பலன். இதுக்கு பேர் தான் தாழ்மை. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் தாழ்மையை புரிஞ்சுக்கிறீங்க? தாழ்மைன்றது கர்த்தர் தான். அப்ப என்ன சொல்றாரு? இப்படி சொல்லிட்டு அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 3:23 வாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ரோமர் 3:23 வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்களிலே கிருபை குறித்து அருமையாக தெளிவா சொல்றாரு. ரோமர் 3:23 இருந்து படிங்க. 23. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். போதும் பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து, எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க? எல்லாருமே. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்குள்ளும் பாவம் இருக்குது. நான் இதாங்க பாவம் செஞ்சேன், நான் ஒரு பாவம் செய்ய இல்லையே, நம்ம பாட்டம் பாவம் செஞ்சுட்டானே. ஆதாம் செய்த பாவம் எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அந்த பாவம் தான் என்ன பண்ணுது? எல்லாருக்குள்ளயும் இன்னைக்கு என்ன பண்ணுது? தீமை. யாரை நம்பி விட்டுட்டு போக முடியல இல்லையா? யாரை நம்பி என்ன பண்ண முடியல? விட்டுட்டு போக முடியல. பாத்தீங்களா? 3 வயசு சிறுமி, கொஞ்சம் சிறு குழந்தை, சின்ன குழந்தைய ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவன் ஒரு இந்திக்காரன் என்ன கொடுமையாய் பண்ணியிருக்கிறான் பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 3 வயது சிறுமி, எப்படி அவனு இப்படி ஈவியா இருக்கான் இல்லாத 3 வயது சிறுமியை பலாத்காரம் பண்ணி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடுமையா இதை கொன்று போட்டான் பாருங்க. எப்படி அவனுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் வந்தது? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உள்ள பாவம் இருக்குது பாருங்க.
பாவம் என்ன பண்ணுது? என்ன பண்ண மாட்டேங்குது? பாவத்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த இரக்கம் உள்ள இருந்து என்ன பண்ணுது? ஐயோ சின்ன குழந்தையாச்சே அப்படின்ற எண்ணம் இல்லை பாருங்க. எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கிறதுனால யாரை நம்பி நீங்க என்ன பண்ண முடியாது? விட்டுட்டு போக முடியாது. ஏமாந்து போயிடாதுங்க, ஜாக்கிரதையா இருங்க. இல்லை அது சின்ன குழந்தை, அவர் பெரிய வயசானவர், 60 வயசு தானே அவருக்கும், 60 வயசு ஆளு 70 வயசு ஆளு நம்பி தான் நான் விட்டு வந்தேன். இல்லைங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கிறபடினால சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்கறது கிடையாது. நம்ம நம்பி விட்டுட்டு போனா அங்கேயே நடக்குது பாருங்க. அதனால நீங்க என்ன பண்ண? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே என்ன வந்தது? இங்க சொல்றாரு பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட நீதி நமக்கு கிடைக்குது பார்த்தீங்கன்னா, இங்க சொல்றாரு பாருங்க, நம்ம எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டோம் இல்லையா? அங்க ஒரு பாஸ்டர், நான் அங்க பார்த்தீங்கன்னா இங்க அலமாதிக்குள்ள ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் வந்து திடீர்னு ஒரு அம்மாவன்ட்ட பேசினாரு பாருங்க. பேசும்போது ஒரு போன வாரத்தில் பேசினாரு. பேசி அந்த அம்மா கூப்பிட்டு, அம்மா ஐயா அப்படி இப்படின்னு பேசுனாங்க. நம்ம எல்லாரும் பாவிதாம்மா, நானும் பாவி, நீயும் பாவி, எல்லாம் பாவிதாம்மா அப்படின்னு பேசுறாரு. நம்ம எல்லாம் பாவிதான், ஆனா நீதிமான் ஆக்கப்பட்டோமா அதை சொல்லணும். பாவிதான், நம்ம எல்லாரும் பாவியாதான் இருந்தோம். ஆனா கிறிஸ்து இயேசுவினாலே இலவசமாய் நீங்களும் நானும் நீதிமான் ஆக்கப்பட்டாச்சுங்க. அதை எடுத்துணும். பாவிதாம்மா, எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் பாவிதாம்மா, ஆனா ஆண்டவர் நீதிமான ஆக்குறாரு, வாங்கம்மா அப்படி இல்லை கூப்பிடணும். இன்னமும் பாவிதான் பேசுறாரு அவரு. பாருங்க, நம்ம இன்னமும் பாவி கிடையாது. என்ன சொல்ற? பாவி தன்னை நீதிமான் என்று சொல்லணும், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லணும், தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்லணும். கவனிக்கிறீங்களா? இப்ப நம்ம வந்து நீங்க பாவி பாவி சொன்னீங்கன்னா இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. நீதிமான், நான் நீதிமான் என்று சொன்னீங்கன்னா பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. பாவி அப்ப தேவன் தான் விரும்புறாரு, நீதிமான ஆக்கி தேவனுடைய கிரியைகளை செய்வதற்காக நம்மளை அழைத்திருக்கிறாரு. யாருடைய கிரியைகளை செய்வதற்கு? தேவ கிரியைகளை செய்வதற்காக உங்களை என்னையும் தன்னுடைய நீதியை கொடுத்து தன்னுடைய நீதியின் பாதையில நடத்தி நியாயத்தின் நீதியை நிலைநிறுத்தபடி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு. அப்ப நம்ம என்னவாக்கப்பட்டோம்? பாவியா இருந்தது உண்மைதான், ஆனா இப்ப நீங்க பாவி கிடையாது, நீதிமான்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கணும். பாருங்க, நம்ம எல்லாம் பாவிதாங்க, நாங்களாம் பாவிதான், வாங்க நானும் பாவி நீயும் பாவி, வாங்க எல்லாரும் ஒன்னா பாவிதான் அப்படிதான் பேசுறாரு. வாங்க சபைக்கு வாங்க. சபைக்கு வருங்கிறவெல்லாம் பாவிதான் வரான். சபைக்குள்ள வந்து அப்புறம் பாவி என்ன ஆக்குறான்? நீதிமான் ஆக்கப்படுகிறான். வெளியே மரணம், உள்ளே ஜீவன். சபைக்குள்ளதான் ஜீவன் இருக்குது, வெளியே மரணம் இருக்குது. அப்ப இந்த நீதி எங்க இருக்குது? சபைக்குள்ளதான் நீதி இருக்குது. வெளியில என்ன இருக்குது? அநீதி இருக்குது. அப்ப ஒவ்வொரு மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுகிறான். ஆண்டவர் என்ன சொல்ற? தன்னுடைய நீதியை கொடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை, யாருடைய நீதியை பாருங்க, தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும். இயேசு எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். அப்ப அவர் மாத்திரம் நீதி உள்ளவராய் இருந்தா போதாதுன்னு சொல்லி இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. அவர் ஒருத்தர் நீதிவாய் இருந்தா போதாது பாருங்க, நம்மளையும் நீதி ஆக்குவதற்காக தான் வந்தாராம். அப்போ அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்தாரு? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே தேவனுடைய நீதியை நான் பெற்றுக்கொண்டேன். யாருடைய நீதியை பெற்றுக்கொண்டேன்? எல்லா இடத்திலும் கரெக்டா கொடுக்குறீங்களா? வாங்கினதை கரெக்டா கொடுக்குறீங்களா? அப்ப தேவனுடைய நீதி தான் உங்களை கொடுக்க வைக்குது. வாங்கினே கொடுத்துரு, வாங்கினல்ல கை நீட்டி வாங்கினல்ல கொடுத்துரு, சொன்னல்ல செஞ்சுடு. ஆண்டவர் சொல்றாரு. நான் சில காரியத்தெல்லாம் சொல்லிட்டு அதுல என்ன நஷ்டம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம சொல்லிட்டோம், நஷ்டம் வந்தாலும் அதை செஞ்சு கொடுத்துட்டு வந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுது. நஷ்டம் வரும் பாருங்க, சில காரியத்துல நான் சில வேலையில நான் கம்மியா பேசும் போது நஷ்டம் வருது. நஷ்டம் வரும்போது ரெண்டாவது கேட்கவே மாட்டேன், ஏமா நஷ்டம் வந்துச்சு கொடுங்க, கேட்கறதே இல்லை. சொன்ன பிரகாரம் செஞ்சு கொடுத்துரு. ஏன்னா தேவனுடைய நீதி நமக்குள்ள இருக்குது. யாருடைய நீதி நமக்குள்ள இருக்குது? அவருடைய நீதி நமக்குள்ள இருக்குது. சில காரியத்துல எனக்கு நான் வரும்போது நான் என்ன பண்ணு, எதுவுமே முறுமுறுக்காம கஷ்டப்படுத்தாம எதுவுமே பேசாம சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டு வந்தது. ஏன் செஞ்சுட்டு கொடுத்து வருதுன்னா, சொன்ன பிரகாரம் நான் என்ன பண்ணேன், ஏமா இதுக்கப்புறம் நான் 100 ரூபாய் கூட கேட்க மாட்டேன் சொல்லிடுவேன் பாருங்க. நான் பேசின ரேட்டுக்கு 100 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா நான் உங்களாண்ட கேட்பேன். நீங்க அதே வேலையை முடிச்சுட்டு போனா அது செஞ்சுட்டு என்ன பண்ணுவேன், நஷ்டமே வந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் தவறாம இருப்பவன் தான் நீதிமான் என்று சொல்றாரு. சங்கீத புத்தகம் 15 வாசித்து பாருங்க. ஆணையிட்டதுல
நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கணுமா. அப்ப நீ பேசினதை அக்ரிமெண்ட் போட்டு பேசிட்டியா, அதை செஞ்சு குத்துரு. பேசும்போது யோசித்து பேசணும். அதுல நஷ்டம் வந்துன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐயோ எனக்கு நஷ்டம் வந்துச்சு நான் பாதியிலே விட்டு போயிடும், விடக்கூடாது, தப்பு. அதை செஞ்சு கொடுங்க. தேவனுடைய நீதி நமக்குள்ள வந்திருக்குது. யாருடைய நீதி? தேவனுடைய நீதியை நமக்கு கொடுப்பதற்காக தான் வந்தாராம். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் நீதிபரரா இருக்கிறது போல எல்லாருக்கும் அவருடைய நீதியை விளங்க பண்ணும்படி தேவன் இந்த பூமியில தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவருடைய கிருபையினால நம்ம என்னவாக்கப்பட்டோம், நீதிமான ஆக்கப்பட்டாச்சு. நீங்கள் நானும் நீதிமானாக்களா இருக்கிறோம். அதை மறக்காதீங்க. பாவி என்று போய் புலம்பாதீங்க. நான் பாவி வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க. பாவி இல்லை, நாம் நீதிமான். பாவியா இருந்தோம், நீதிமானா ஆக்கப்பட்டாச்சு. எப்படி ஆக்கப்பட்டீங்க? எப்படி ஆக்கப்பட்டீங்க? அவர் சொல்றாரு பாருங்க, அவருக்கு சொல்றாரு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. இவ்விதமாய் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எங்க சமாதானம்? இன்னைக்கு சமாதானத்தை எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து நமக்கு சமாதானம் வருது. எங்கிருந்து வருது? சமாதானம் இருக்குதுங்க. எங்க வீட்டுல நல்லா சமாதானமா இருக்க, சந்தோஷமா இருக்கிறேன். எப்படிங்க, என்னங்க பண்ணீங்க, எங்க பண்ணீங்க, எந்த ஜோசியரை பார்த்தீங்க, எந்த கிளி ஜோசியத்துக்காரரை பார்த்தீங்க, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்கன்னு கேட்டா, கிளி ஜோசியம் கிடையாது, எங்களுக்கு சாங்கியம் கிடையாது, எங்களுக்கு என்ன கிடையாது, சகுனம் கிடையாது, இதெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் சமாதானத்தை எங்களிடத்தில் பெற்றுக்கொண்டோம்னா, எங்களை உண்டாக்கினவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை சிருஷ்டித்தவர், எங்களை படைத்தவர், பாவியாயிருந்த எங்களை நீதிமான ஆக்கினவர் இடத்திலிருந்து எங்களுக்கு சமாதானத்தை நாங்கள் பெற்று வாழ்கிறோம். இன்றைக்கு சமாதானமே இல்லாத வாழ்கிறாங்க பாருங்க. குடும்பமா இன்னைக்கு சமாதானமா இல்லாம வாழ்கிறாங்க. ஒரு சொத்தை வித்தாங்க பாருங்க. ஒரு சொத்தை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொத்தை வித்தாங்க. ஒரு 15 லட்சத்துக்கோ 18 லட்சத்துக்கு வித்தாங்க. வித்து 3 பிள்ளை, அவங்களுக்கு 3 பிள்ளைக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு தாய், பொண்ணு கிடையாது. 3 பிள்ளைக்கு பங்கு போட்டு கொடுத்தா எல்லாரும் ஆளு அதை வாங்கி போய் சின்ன சின்ன இடத்த வாங்கினாங்க பாருங்க. வாங்கினவங்க எல்லாரும் வச்சுக்கினாங்க. எல்லாரும் வச்சிருந்து குறிப்பிட்ட நாள் உடனே பெரிய பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்துச்சு. 2 கிட்னியுமே போச்சு. சின்ன வயசு தான் பாருங்க. கிட்னி 2 கிட்னியுமே அவருக்கு செயலிழந்து போச்சு. உடனே அவர் என்ன பண்ண, அந்த சொத்தை விற்று அந்த ஹாஸ்பிட்டல் செலவு கையங்கலமா போச்சு. அடுத்தது இன்னொருத்தர் வந்து லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு கால் உடஞ்சி போச்சு 2வது பிள்ளைக்கு. அவரும் அந்த சொத்தை விற்று அவரும் என்ன பண்ணாரு, அதுக்கு செலவு பண்ணிட்டாரு. இப்படியாகவே 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன் பாருங்க. கண்ணால பார்த்தேன். ரொம்ப நாள் கிடையாது, 1 மாசம் முன்ன நான் பார்த்தது தான். இப்போ கூட நான் பார்த்தேன். இப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறாங்க. அந்த பணம் என்ன ஆகுது, கடைசியில எங்க கொண்டு போயிடும்? பிசாசு கொள்ளை நோயை கொடுத்து அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து பயங்கரமான ஒரு காரியத்தை உண்டாக்கி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண, செலவு செய்யும்படி சமாதானம் இல்லாமல் செல்றாங்க. செத்தா நல்லா இருக்குன்றாங்க. நிம்மதியே இல்லைங்க. எதுக்குங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஆனா நீங்க சொல்ல முடியாத அப்படிப்பட்ட காரியத்தை. ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே இங்க சொல்றாரு, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டுகிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன வருதுங்க? சமாதானம் வருது. நம்ம வாங்கின சொத்து அழியாது பாருங்க. 1992 1995 வாங்கின இந்த சொத்து, இதை வாங்கும் போது நான் எதற்காக வாங்கினேன்னு எனக்கே தெரியல. ஆனா அன்னைக்கு வாங்கும் போது எனக்கு தெரியல. இன்னைக்கு தேவனுடைய ஆலயமா இருக்குது. தேவனுடைய ஆலயத்திற்கு இது கட்டினேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஏராளமான சொத்துக்களை கர்த்தர் வாங்க வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சொத்துக்கெல்லாம் நான் என்ன ஆகலை, வீணாகலை பாருங்க. ஏன் வீணாகலை? கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் கொடுத்தது என்ன பண்ண முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது வேதனைப்படுத்தாது. நம்மை என்ன பண்ணாது? நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது நம்மளை வேதனைப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழும் போது, அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும்போது சமாதானம் நிலை கொண்டு இருக்கிறது. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசித்து, அவர் மூலமா என்ன பண்றோம்? 2ஆம் வசனம் சொல்லி பாருங்க, கிருபை குறித்து எழுதுறாரு பாருங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டீர்கள். நீங்கள் பிரவேசிக்கிறது எது? ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை. ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுனா என்னது? நுழைகிறது. பிரவேசிக்கிறேன்னா என்னது? ஒரு ஒரு கூடாரத்துக்குள்ள நுழைகிறது போல, ஒரு வாசத்தலத்துக்குள்ள நுழைகிறது போல சமாதானத்துக்குள்ளே நம்ம நுழைக்கிறோம். அது அந்த சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம், சுகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம், சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இதெல்லாம் எப்படிங்க நடக்குதுங்க? ஆசீர்வாதமாவே நீங்க வாழ்றீங்களே, சமாதானமாவே வாழ்றீங்க, சந்தோஷமாவே இருக்கிறீங்களே,
இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு பிரவேசிக்குது என்று சொன்னா, கிருபை எங்களை பிரவேசிக்க வைக்கிறது. யாருங்க பிரவேசிக்க வைக்கிறது? தேவனுடைய கிருபை தாங்க எங்களை பிரவேசிக்க வைக்கிறது. அதுதான் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய கிருபையிலே நாம் பிரவேசிக்கிறோம். எதுடைய கிருபையில பிரவேசிக்கிறோம்? அவர் சொல்றாரு பாருங்க, இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்த தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையில மேன்மை பாராட்டுகிறோம். எந்த மகிமையை நம்ம அடைவோம்? தேவ மகிமையை அடைய போகிறோம். கர்த்தரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். முகமுகமாய் அவரை தரிசிக்க போகிறோம். நாம் இந்த பூமியில நாம் தரிசித்து வாழல, விசுவாசித்து வாழ்கிறோம். எல்லாரும் எப்படி வாழ்கிறோம்? தரிசித்து வாழ்றீங்களா, விசுவாசித்து வாழ்றீங்களா? விசுவாசித்து வாழ்றோம். முகமுகமாய் நம்ம தரிசிக்க போகிறோம். தேவனுடைய மகிமையை காண போகிறோம். அது எப்ப நடக்க போகுது? நீங்களும் நானும் இந்த கூடாரத்தை விட்டு நாம் கர்த்தரிடத்தில் சேரும் போது அது நடக்கும். இப்படி சொல்றாரு. அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க, தீத்துவின் புத்தகம் எடுக்குவாங்க. தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, தீத்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க. தீத்து புத்தகத்துக்கு வாங்க. பக்கம் வந்து 296 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாடு புத்தகம் தீத்துல 2ஆம் அதிகாரம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 11ல இருந்து வாசிங்க. படிங்க. ஏனெனில் படிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. பாருங்க என்ன சொல்றேன்னா, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்க தேவ கிருபை பிரசன்னமாகி. கவனிக்கிறீங்களா? காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். வெளிப்பட்டார் இல்லையா? அதை சொல்றாரு. தேவ கிருபை எப்படி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பிரசன்னமாகி நாம் அவபக்திக்கும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். என்ன பண்ணணுமா? நீங்க வெறுக்கணும் சில காரியத்தெல்லாம். என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்க பசங்க சில காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும். வெறுக்கணும். என்ன சொல்றாரு? அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும். லௌகீக இச்சை என்ன சொன்னா, தேவையில்லாத இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது இல்லையா? தேவையான இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கம் வந்து இன்னைக்கு 1,20,000 இருக்குதுன்னு வச்சுங்க. நம்ம தங்கத்தை வந்து இன்னும் ஏறிடும் சொல்லி நம்ம போய் அதுல போய் என்ன பண்ணக்கூடாது? முழுகிடக்கூடாது. இருந்தா நம்ம வாங்கணும், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? கையில காசு இருந்தா நம்ம போயிட்டு சரி தங்கம் வாங்கி வைக்கலாம், நல்லது. தங்கம் வாங்கி வைக்கிறது நல்லதுதான். வாங்கி வைக்கலாமா, வாங்கி கூடாதா? எத்தனை பேர் தங்கத்தை விரும்புறீங்க தெரியலங்க? விரும்புங்க. கையில இருந்தா போய் வாங்கி வைங்க. இல்லாத கடனை உடனே வாங்கி நான் போய் தங்கத்தை வாங்கி மாட்டிக்கணுன்ற இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்கன்றாரு. அப்படிங்கிற லௌகீக இச்சைகளை வெறுக்க வேண்டுமா? மனசு சொல்றதெல்லாம் செய்யக்கூடாது. மனசு விரும்பின மனுஷம் மாமிசமும் விரும்பினதை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்க. மனசும் மாமிசமும் ஒன்னா செயல்பட்டு தேவையில்லாத காரியத்தை செய்ய வைக்கும். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. நாம் அவபக்திக்கும் லௌகீக இச்சையை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணுங்க. என்ன பக்தி இருக்கணுமா? தேவ பக்தி. தேவ பக்தி என்று சொன்னா தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு குறையாதபடிக்கு இன்னும் அதிகமா தேவனுடைய அன்பிலே கிட்டி சேரணும். தேவனுடைய அன்பிலே இன்னும் பெருகணும்னு தேவ பக்தி மேல அதிக விருப்பத்தை வைக்க சொல்றாரு. அவருடைய அன்பிலே இன்னும் பெருக சொல்றாரு. அவருடைய அன்பை நீங்க அதிகமா இன்னும் நீங்க ருசிக்க தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ள பெருகிக்கொண்டே இருக்கும். அவருடைய கிருபை பெருக நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்குள்ளே வந்து சேர நீங்க வந்துக்கினே இருப்பீங்க. பாருங்க இது எப்படி நடக்குது பாத்தீங்க, உங்களுக்கே தெரியாது. நினைச்சே பார்க்கலங்க. போன வருஷம் நான் வந்து இப்படி இவ்வளவு குறைவுல இருந்தேன். இந்த வருஷம் இப்படிப்பட்ட நிறைவுல நான் வளர்றேன். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய கிருபை உங்களுக்குள்ளே பெருகிறதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அப்ப நாம் என்ன பண்ணணுமா? இவர் சொல்றாரு பாருங்க, தேவ பக்தி உள்ளவர்களாயும் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணணுமா.
என்ன ஜீவனம் பண்ணணும்? நல்லா ஜீவனோடு வாழணும்னா தேவ பக்தி உங்களுக்குள்ள இருந்து குறையக்கூடாது. இஷ்டப்பட்டா சபைக்கு போகலாம், இஷ்டம் இல்லைன்னா சபைக்கு போக தேவையில்ல அப்படின்ற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நம் தேவைக்காக நம்ம சபைக்கு போகக்கூடாது. இது கர்த்தருடைய நாள். இது என்ன நாள்? இது கர்த்தருடைய ஓய்வு நாள், பரிசுத்த நாள். என்ன நாள் இது? ஆண்டவர் சொல்றாரு, இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், பரிசுத்த நாள், ஓய்வு நாள். இது தேவனை ஆராதிப்பதற்கெனே கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நாள். 6 நாள் வானத்தை பூமியை படைத்து மனுஷனை உண்டாக்கி 7ஆம் நாள் தேவன் தன்னை சேவிக்கும்படி, தன்னை ஆராதிக்கும்படி இந்த ஓய்வு நாளை முதல் நாள் ஆக்கிட்டாரு. வாரத்தின் முதல் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம், இந்த முதல் நாள் சண்டே முதல் நாளாக இருக்குது. அப்போ இந்த நாளை நம்ம இஷ்டப்படி நம்ம வாழணும், இஷ்டப்படி இருக்கணும் அப்படின்னு இல்லை. கர்த்தரை ஆராதிப்பதற்காக தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனை பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அதை தான் சொல்றாரு, தேவ பக்தி உள்ளவர்களாக இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணுங்க. நாம் நம்பிக்கையா இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும். யாரை நம்பி இருக்கிறீங்க? என் வீட்டில் 40,000 சேர்த்து வச்சுட்டேன், அதனால நான் ஆனந்த பாக்கியமா இருக்கிறேன். அது உங்களை என்ன பண்ணும்? அது உங்களை தற்காக்காது. நீங்க சேர்த்து வச்சுக்கிற பொண்ணோ வெள்ளியோ ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யாது, கண்டிப்பா செய்யாது. தேவைக்கு எடுத்து பயன்படுத்தலாம். அந்த நகையை கொண்டு போய் என்ன பண்ணலாம்? வித்து ஒரு இடத்த வாங்கலாம், வீடை கட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அது உங்களை தற்காக்குமா? அது உங்களை பாதுகாக்குமா? அது உங்களுக்கு ஒரு ஆனந்த பாக்கியத்தை கொடுக்குமா? என்ன நம்பிக்கையில நீங்கள் வாழ்கிறீங்கன்றத, அந்த ஆனந்த பாக்கியம் யாரு? அதை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும். யாருங்க அந்த ஆனந்த பாக்கியம்? என் மகாதேவனமாகிய கர்த்தர் தான் என் ஆனந்த பாக்கியம். சொல்றாரு பாருங்க. கிருபையில வாழ்கிறவர்கள் யாரை மேன்மைப்படுத்த வேண்டும்? எதை நீங்கள் பெருமைப்படுத்தி பேச வேண்டும்? என்னுடைய ஆனந்த பாக்கியம் என்ன? எங்க நீங்க ஆனந்தமா இருக்கிறீங்க, பாக்கியமா இருக்கிறீங்க? யாரையாவது சொல்லுங்க. எனக்கு எல்லாம் என் பேரன் தாங்க, என் புள்ள தாங்க, என் வீட்டுக்காரர் தாங்க, என் மனைவி தாங்க. அப்படி பேசிடாதீங்க. என் ஆனந்த பாக்கியம் என் இயேசு, என் தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. உங்களுடைய ஆனந்த பாக்கியம் யாருங்க? அவரை நீங்க முதல்ல கொடுங்க. மற்றதெல்லாம் நல்லா நடக்கும். உங்க குடும்பம் முழுவதும் நல்லா நடக்கும். பிள்ளைகள் முதல் கொண்டு பேர பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லாமே நல்ல நேர்த்தியமாய் தேவன் நடத்துவார். இதெல்லாம் சொல்லிக்கிறார். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியமும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. யாருங்க ஆனந்த பாக்கியம்? என் தேவன், என் பிதா, என் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என் ஆனந்த பாக்கியமா இருக்கிறார். அப்படி என்று சொல்லணும். அப்புறம் பாருங்க, அவன் நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இருக்கணுமா? பக்தி வைராக்கியம் இருக்கணும். என்ன பக்தி வைராக்கியம் சொல்லுங்க பார்ப்போம். நற்கிரிகளை செய்கிற பக்தி வைராக்கியம். நற்கிரிகளை செய்கிற பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்னங்க செய்யணும்? துர்க்கிரிகளை செய்யணுமா, நற்கிரிகளை செய்யணுமா? சொல்லுங்க. எல்லாம் சொல்றானுங்க, நல்லதை செஞ்சு கெட்டு போய் நல்லது செஞ்சு நான் என்ன ஆயிட்டேன்? ஆண்டி ஆயிட்டேன், இனி நான் நல்லது செய்ய மாட்டேன். உலகம் சொல்ற மாதிரி பேசாதீங்க. நற்கிரிகளை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. என்ன ஆகக்கூடாது? ஒருத்தவனாண்ட ஏமாந்து போயிட்டேன், ஒருத்தவனாண்ட சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லி நீங்க விட்டுறாதீங்க. கர்த்தருடைய வேதம் என்ன போதிக்குதோ அதை தான் நம்ம செய்யணும். உலகம் போதிக்கிறதை நீங்க செய்யக்கூடாது. நற்கிரிகளை செய்வதற்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்க வேண்டும். அவன் துரோகம் பண்ணா அவனுக்கு ஏங்க மறுபடியும் அவனை கூப்பிட்டு வச்சு தண்ணி குடிக்கிறீங்க? அவனுக்கு ஏங்க சாப்பாடு போடுறீங்க? துரோகிங்க அவனை. நற்கிரிகளை செய்கிறது சோர்ந்து போவாதீங்க. அவன் தலை மேல நெருப்பு வாரி கொட்டினா மாதிரி இருக்கும். அவனை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு அவனுக்கு தண்ணியை கொடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டோமே சொல்லி அவன் உள்ளம் ஒரு நாள் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அதை பார்க்காதீங்க. அதை பார்த்து நீங்க என்ன பண்ண? நற்கிரிகளை செய்கிறதை விட்டுடாதீங்க. நற்கிரிகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார் பாருங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க? அதற்காகவே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். அப்புறம் இவைகளையே நீ பேசி, எவைகளை பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதீங்க. என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்க பார்த்து உங்களை அசட்டை பண்ற அளவுக்கு இடம் கொடுக்காது. அதாவது யாராவது உங்களை வேற மாதிரி என்ன பேசுனாங்கன்னா கவலையே படாதீங்க. அவன் நம்மளை வாழ வைக்க போறது கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரும் நம்மளை வாழ வைக்கிறவங்க அல்ல. முடிவு பரிந்தும நிலைநிறுத்துவது கர்த்தர். யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதீங்க.
அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க பேசினா என்ன பேசலாம் என்ன, சொந்த பந்தங்கள் எப்போ பார்த்தாலும் நம்மளை சீண்டி சண்டை வலிச்சுக்கின்னு நம்மளை எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல் ஆக்குறது தான் அவங்களுடைய வேலை. எதனா ஒன்று வந்து நம்மளை என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, பிரச்சனை உண்டாக்கிட்டு போறாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. யாரு நம்மளை என்ன சொன்னாலும் கவலையே படாதுங்க. அதை தான் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, இவங்க சொல்றாரு பாருங்க, இவைகளை பேசி போதித்து அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதீங்க. யாராவது உங்களை பேசி உங்களை இது அவதூறாய் பேசுனாங்கன்னா, நான் தான் உன்னை வாழ வச்சேன், நான் தான் உனக்கு நிலைநிறுத்தினேன், நான் தான் உன்னை வந்து இன்னைக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுது, இப்படி சொல்றவங்களோட நீங்க பார்த்து கவலைப்படாதீங்க. இல்லை, என் கர்த்தர் தான் என்னை நல்லா வாழ வைக்கிறார். அவங்க அசட்டை பண்றவங்கள போய் நீங்க போய் என்ன பண்ணுங்க, அதுக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வேண்டிய வேலை கிடையாது. வந்தாங்களா பேசுங்க, நல்லதை பேசுங்க. அவங்க வந்து உங்களை அவதூறாய் பேசுறாங்கன்னா இடம் கொடுக்காதீங்க. நீ ஒன்றும் வாழ வைக்கல, என் கர்த்தர் என்னை வாழ வச்சார், அவர் தான் என் ஆதாரம். இப்படிப்பட்ட வார்த்தை உங்களை வாயில பேச சொல்றாரு தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா வேதத்துல எவ்வளோ காரியங்கள் இருக்குது. நம்ம எப்போ பார்த்தாலும் பரிசுத்தம் 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 இது அதுன்னு சொல்லி இப்படி இருக்கக்கூடாது பாருங்க. நல்ல போதனையெல்லாம் அருமையா எழுதி கொடுத்திருக்கிறாரு. நம்ம இவைகளெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கும் போது கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே விலகாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இவைகளையே பேசுன்றாரு. அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு எடுத்துங்க. 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. என்னை பலப்படுத்துகிற 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? படிங்க. 1 அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமா. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும் பொருட்டு இரக்கம் பெற்றேன். போதும், நிறுத்துங்க. பாருங்க, இங்க என்ன சொல்றான்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இதுவை குறித்து பேசுறாரு இல்லையா? கிருபை குறித்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இவர் வந்து சாதாரணமான ஒரு பரிசேயன். இவர் ஒரு பரிசேயனா இருந்தார் பாருங்க. பரிசேயனா இருந்து இவர் கற்றுக்கொண்ட கிரியைகளை வந்து எல்லா இடங்களிலும் மேன்மைப்படுத்துகிறவராக இருந்தார். கிரியைகளை நல்ல பரிசேயன், வேதத்தை பற்றி நன்றாய் போதிக்கிறவர். நான் என்ன போல போதிக்கிறவன் யாரும் இல்லை, என்ன போல உபாசிக்கிறவன் யாரும் இல்லை, என்ன போல ஜெபம் பண்றவன் யாரும் இல்லை, என்ன போல நான் வேதத்தின்படி நடக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற ஒருவன், இதையே மேன்மைப்படுத்துகிறவராக இருந்த இந்த மனுஷன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இதை தான் அவர் என்ன பண்ணாரு, இதுதான் அவர் மேன்மை என்று சொல்லி உயர்த்திக்கின்னு இருந்தாரு பாருங்க. ஆனா என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் எப்படிப்பட்டவனாயிருந்தேன், தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினாலே இரக்கம் பெற்றேன். எப்படிப்பட்டவராக இருந்தார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகத்தில் பிறந்து மரிக்கிற காலகட்டத்தில் இயேசு மரித்து உயிரோடு எழுந்து 3ஆம் நாள் மகிமையாய் அநேக ஜனங்களுக்கு வெளிப்பட்டு அநேக இடங்களிலே அநேக சபைகளிலும் வீடுகளிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக இடங்களிலே சுவிசேஷம் பிரசங்கித்து கொண்டு வந்தது பாருங்க. அப்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தேவனை தவிர வேற தெய்வம் இல்லை, இயேசுலாம் தெய்வம் கிடையாது, இயேசுலாம் ஒரு சாதாரண மனுஷன், அவர் வந்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடாது சொல்லி அநேக சபைகளை துன்பப்படுத்தி அநேக இடங்களிலே தூசிக்கிறவனா இயேசுவை அவதூறாய் பேசுகிற மனுஷனா இருந்தார். இயேசு வந்து ஒரு சாதாரண மனுஷன், அவரை பத்தி நீங்க என்ன கடவுளுக்கு ஒப்பா பேசுறீங்க சொல்லி இயேசுவை அவதூறாய் பேசுகிறவரும் சபையை துன்பப்படுத்துகிறவராய் இருந்தாரு. அதாவது ஸ்தேவானை அடிச்சு கல்லால் அடிச்சு கொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே நின்று கொண்டு இருந்தார். ஏன்னா அதுக்கு காரணம் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார்.
இவர் சொல்றாரு, நான் தூசிக்கிறவனாயிருந்தேன். எப்படிப்பட்டவனாயிருந்தேன் சொல்றாரு பாருங்க. என்னை அவர் முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனாயிருந்தேன். எப்படிப்பட்டவராயிருந்தேன்? கொடுமை செய்கிறவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நான் இதை தெரிஞ்சு செய்யலைங்க. என்ன செஞ்சாராம்? தெரியாம செஞ்சிட்டேன். எனக்கு இயேசு உண்மையிலே தெய்வம் என்பது தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து என்கிற எவ்வளோ வேத புத்தகத்தை பற்றி படித்தேன். இயேசு தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்ப போகிறாருன்றது அந்த அறிவு மட்டும் எனக்கு இல்லாத போயிடுச்சு. அந்த அறிவு இல்லாமனால நான் இப்படிப்பட்ட கேடான காரியத்தை நான் செய்தது உண்மைதான். அதையெல்லாம் எப்படி செஞ்சேன்னா அபிவிசுவாசத்தினாலே செஞ்சிட்டேன். எப்படி செஞ்சாராம்? அபிவிசுவாசத்தினாலே செய்தேன், அறியாமைனாலே செஞ்சிட்டேன். ஆனால் நான் தமஸ்கு ஊருக்கு நான் வந்து சபையை துன்பப்படுத்தும்படி நான் புறப்பட்டு போகிற வேளையில தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு எனக்கு வெளிப்பட்டு என்னோடு பேசி எனக்கு காட்சி அளித்து என்னை தேவன் ஊழியத்திற்காக அழைத்தேன் என்று சொல்லி எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. அப்படி கொடுத்து நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் சொல்றா, தன்னை எப்படி, நான் சொன்னேன் இல்லையா, தன்னை தாழ்த்துகிறவன் இங்க சொன்னா இல்லையா, அப்போ இது யாக்கோப்பு புத்தகத்தில் நம்ம பார்த்தோம். தன்னை தாழ்த்துகிறவனுக்கும் கிருபையை தேவன் அளிக்கிறார். தன்னை உயர்த்துகிறவனுக்கும் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து இல்லையா? இவர் என்ன எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவர் பேசுறாருன்னு கொஞ்சம் பாருங்களா. இவர் பேசுறது, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தை கொண்டு அன்போடு கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகிற்று. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லாம் அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களிலே பிரதான பாவி நான். என்ன பாவியா நானு? என்ன சொல்றாரு? பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பது உண்மை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரிலும் இது வரைக்கும் சொல்றாரு, எவ்வளவு ஜனங்க எவ்வளவு மக்கள் பிறந்திருக்கிறாங்க, எல்லா மக்களையும் காட்டிலும் பிரதான பாவி என்று தன்னை ஏற்றுக்கொள்றாரு. என்ன பாவியாவது? பிரதான காரியன்றது எங்க போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர் என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பிரதான ஆசாரியர், பிரதான வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லி நம்ம வேத புத்தகத்தில் பார்க்குறோம். பிரதான ஆசாரியர் யார்? அந்த பிரதான ஆசாரியர்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அறிந்து அவர் காலங்காலமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர் பேர் தான் பிரதான ஆசாரியர். அந்த ஆசாரியர் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்கிறவர் பிரதான ஆசாரியர். ஆனா இவர் என்ன சொல்றாரு? நான் பிரதான ஆசாரியர் இல்லை, பிரதான பாவி என்று சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்படி தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களும் பிரதான பாவி நானு. அப்படி இருந்தும் என்ன நடந்ததா? இவருக்கு என்ன? அப்படி இருந்தும் நித்திய சொல்றாரு, தேவன் நம்முடைய கர்த்தருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவுள்ள மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு என்னிடத்தில் பூரண பெறுகிறது. இது இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னா, அவருடைய கிருபையை குறித்து உயர்த்துகிறார். பிரதான பாவியாய் இருந்த என்னை என்ன ஆக்கிட்டா தெரியுமா? அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை என்ன பண்ணிட்டாராம்? நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவருக்கு திருஷ்டாந்தம் உண்டாக்கும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன். நல்ல கையை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்களும் நானும் பாவியா இருந்த நாம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். பிரதான பாவியாய் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். இனி உங்களுக்கு தண்டனை கிடையாது, தீர்ப்பு கிடையாது. அப்ப எதை பெற்றுக்கொண்டீங்க? கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில நல்லா வாழ்வோம். இப்படிப்பட்ட தேவனுக்கு ஈடாக நான் யாரை ஒப்பிடுவேன் என்று சொன்னா, யாரையும் ஒப்பிட முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல நீங்க யாரை ஒப்பிட்டு பேச போறீங்க? யாரை மேன்மைப்படுத்தி பேச போறீங்க? பிள்ளைகளிடத்துல எப்படி பேச போறீங்க? மகனே மகளே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்க நல்லா படிப்பீங்க, நீ மக்கு, நீ தத்தி, உருப்பட மாட்ட, அந்த பையனை பாரு எப்படி படிக்கிறான், இந்த பொண்ணை பாரு எப்படி படிக்குது, எங்கேயாவது நல்லா படிக்கிறியா, ஏன்னா ஒன்னுத்துக்கு உருப்பட மாட்டேன், இப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. நம் ஆண்டவர் எனக்கு அளித்த கிருபை உனக்கு அளிப்பார். நீ கவலைப்படாத, நீ நல்லா படிப்ப, நீ அறிவுள்ளவனாய் இருப்ப, புத்தி உள்ளவனாய் இருப்ப, ஞானம் உள்ளவனாய் இருப்ப, கர்த்தர் உன்னை நல்லா ஆசீர்வதிப்பாரு. நீ ஒன்னா பாரு,
நீ என்ன விரும்புறிய அந்த காரியத்தை தேவன் உன்னை கொண்டு செய்ய போறார் பாரு. ஆண்டவர் உன்னை நடத்துவார். பயப்படாத, கலங்காத, உன்னோடு இருக்கிறார் கர்த்தர் என்று சொல்லி 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 நீங்க வளர்த்து பாருங்க. அந்த பிள்ளை எப்படி வளருதுன்னு பாருங்க. கிருபையில அந்த பிள்ளை பெருகும். தேவனுடைய கிருபை அந்த பிள்ளைக்குள்ளே பெருகும் பாருங்க. ஆண்டவருடைய கிருபையில அந்த பிள்ளை வளர 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 கண்டிப்பாக நான் சொல்றேன், எல்லாவற்றிலும் சாமர்த்தியம் உள்ள பிள்ளையா அந்த வளர ஆரம்பிச்சிடும் பாருங்க. பிள்ளையை பார்த்து மக்கு சொல்லக்கூடாது. யாரு எந்த பிள்ளையை பார்த்தா நான் சொல்றதே கிடையாது. ஏன்னு சொன்னா சொல்லக்கூடாது. நம்ம மக்குன்னு சொன்னா நீங்க சொல்லும் போது தான் அந்த பிள்ளைங்க என்ன ஆயிடும், பிள்ளைங்க தாய் தப்புன்னு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு வேறு பேரை வச்சு கூப்பிடுறாங்க பாருங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க நல்லா அழகா இருக்கும், டே போண்டா வாயான்னு கூப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டே போண்டா வாயா இங்க வாடான்னு கூப்பிடுவாங்க. என்னம்மா இப்படி கூப்பிடுறேன், உன் பிள்ளை இவ்வளோ அழகா இருக்குன்னு அவனை போய் போண்டா வாயான்னு கூப்பிடுறேன். கேட்டா அதை நான் ஆசையா கூப்பிடுறேன். நான் தப்பா கூப்பிடுறது. எது போண்டா வாயான்னு கூப்பிடுறது ஆசையா சொல்லுங்க. வேற அழகான நல்ல வார்த்தை இருக்குது, நல்ல வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க. நல்லது சொல்லி கூப்பிடுங்க. என் செல்லமே, என் பட்டை, என் தங்கமே, என் வைரமே, நல்லது பாருங்க. இதெல்லாம் நல்லது. கூப்பிடுங்க, கொஞ்சுங்க. பிள்ளைகள் இடத்துல அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் இடத்துல அன்பை அதிகமா செலுத்துங்க. தேவனுடைய அன்பு உங்க இருதயத்தில் ஊட்டி இருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணுமா, தேவனுடைய அன்பில் நீங்கள் பெருக வேண்டும். பாருங்க, இங்கே லூக்காவின் சுவிசேஷம் கடைசி வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க எப்படி இந்த பூமியில வாழன்றதை நீங்க இன்னும் தெரிஞ்சு கொள்ளுங்க. லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிப்போம். படிங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற இந்த ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவளை நோக்கி, சீமானே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயின் இடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமளம் தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடைய போ என்றார். போதும். இங்க நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு கூப்பிட்றான். விருந்துக்கு கூப்பிட்டு விருந்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே விருந்தை கொடுக்கிறான். அப்பொழுது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு பாவியான ஸ்திரீ அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவள் பேர் என்னது, பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவள் பேர் சொல்லப்படவில்லை. இங்கே ஒருவன் பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது, ஒருவர் அந்த அம்மா பேர் மென்ஷன் பண்ணல. அந்த அம்மா பேர் என்ன பார்த்தீங்கன்னா பாவியாகிய ஸ்திரீ. அவன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சீமோன். அவன் பேர் சீமோன். பரிசேயன் பேர் சீமோன். இந்த அம்மா பேர் பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமயிரினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால் இதை
அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 5 வெள்ளிக்காசும் மற்றவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 5 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவரும் கடன் மன்னித்து விட்டார்கள். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரயோத்திரமாக, எவனுக்கு அதிகமாய் விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்று அதற்கு அவர், சரியாய் நிதானமாய் சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயா? நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணி தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் மயிரினாலே அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்த முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களை பரிமள தைலத்தினால் பூசினாள். ஆதலா நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி, என்ன இங்க சொல்றான்னா, இந்த உலகத்திலே வாழ்கிற நீங்க எப்படி நீங்க நடக்க வேண்டும் என்றது ஆண்டவர் இங்க தெளிவா நமக்கு சொல்றாரு பாருங்க. இங்கே ஒரு பரிசேயனை பத்தியும் ஒரு பாவியாய் இருக்கிற ஒரு ஸ்திரியை பற்றியும் ஒப்பிட்டு பேசுறாரு. நீங்களும் நானும் பாவிகளாய் இருந்தோம், அக்கிரமக்காரர்களாய் இருந்தோம், துரோகிகளாய் இருந்தோம். இன்றைக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டு தேவன் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். சிலுவையிலே தன்னுடைய கிரயத்தை செய்து முடிச்சாரு. அதை நீங்க என்ன பண்ணணுமா, ஒரு நாள் மறக்காதபடிக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? அன்பு கூறுகிறவர்கள். சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் யார் தெரியுமா, எங்க பாட்டன் யார் தெரியுமா, எங்க பாட்டனுடைய பாட்டன் எங்க தாத்தா எப்படி தெரியுமா, எங்க பாட்டன் எப்படி தெரியுமா, எங்க பூட்டன் எப்படி தெரியுமா, நாங்க யாரு சேர்ந்தவங்க தெரியுமா, நாங்க தலைமுறையா கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு நீங்க போதிக்கிறீங்களா, எங்களுக்கு கற்றுத்தரீங்களா, நாங்க எங்களுக்கு தெரியாதது நீங்க வந்து புதுசா வந்து எங்களுக்கு சொல்லி தரீங்களா, பேசுறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட கேட்டகரியை சேர்ந்தவங்க தேவனிடத்துல எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அன்பு செலுத்துதே கிடையாது. அப்படிப்பட்ட கேட்டகரியை சேர்ந்தவன் தான் அந்த பரிசேயன். அவன் தேவனிடத்துக்கு ஆலயத்துக்கு வருகிறான். எப்படி வரான் பார்த்தீங்கன்னா, அவன் மற்றவங்க பார்த்து என்னை மெச்சிக்கிற அளவுக்கு நான் சபைக்கு போவேன், அப்படியே போவேன், ஒரு ஆடம்பரமான ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு போவேன், மேன்மையான இடத்துல போய் உட்காருவேன், போய் நான் என்ன பண்ணுவேன், அப்படியே எனக்கு என்ன செய்கிறாங்கன்றது என்னை கனம் பண்ணுறவங்கள பார்ப்பேன், இப்படி தான் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியை சேர்ந்தவங்க ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. அந்த கேட்டகரியை சேர்ந்தவன் தான் இந்த சீமோன். இவன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மெச்சிக்கொள்ற அளவுக்கு விருந்து பண்ணணும் தான் பண்ணானே கண்டி தேவனிடத்துல அன்பு கூறவே இல்லை, தேவனுக்கு அன்பு செலுத்தவே இல்லை. இயேசுவிடத்துக்கு அதான் சொல்றாரு, நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், என் கால் கழுவ தண்ணி கொடுக்கல, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், என்னை கூப்பிட்டு ஒரு முத்தம் செய்யல, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என் பாதங்களை கழுவதுக்கு தண்ணி கொடு. இப்படிலாம் ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, இவன் செலுத்தினது கொஞ்சம் கூட அன்பு பிரகாரமா செலுத்தல, கடமைக்காக இவன் என்ன பண்ணா, விருந்து வச்சான். இன்றைக்கு கடமைக்காக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இன்னைக்கு அநேகர் வராங்க பாருங்க. அததான் சொல்றாரு, கடமைக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு வரவங்க அநேகர் உண்டு. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்புக்கு வந்து நீங்கள் ஆராதனை பண்ணும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கவே கூடாது, பக்கத்தில் இருக்கிற பார்த்து அச்சப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. நான் ஆராதனை செய்வேன், என் கர்த்தர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, எத்தனை பேர் இருக்கிறாங்க யாரை குறித்த கவலையே பண்ணல, அந்த அம்மா என்ன மாதிரி ஆராதனை பண்ணிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வெக்கமே படல, தன் தலை மயிரினாலே என்ன பண்ண, பாதங்களை துடைக்கிறவரா இருந்தாய். எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, வெக்கப்படாத ஒரு ஆராதனை பாருங்க. தன் கண்ணீரினாலே பாதங்களை நனைத்து கழுவினாள் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளத்திலிருந்து, இருதயத்தின் உள்ளத்திலிருந்து கண்ணீர் வடிந்து தேவனுடைய பாதங்களை கழுவி தன் மயிரினாலே துடைத்து, விலை உயர்ந்த தைலமா. அது தைலத்தை வாங்கினா 1 வருஷம் சம்பளம் வேணுமா, அந்த தைலத்தை வாங்கிறதுக்கு 1 வருஷம் சம்பாதிச்சாதான் அந்த தைலத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா, வேத வல்லுநர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து தேவனுடைய சிரசின் மேலே ஊத்தி தேவனை என்ன பண்ணலாம்,
வாசனையினாலே அவரை என்ன பண்ணாலும் முத்தம் செய்து அவள் பாதங்களை எல்லாம் கழுவி துடைத்தாள். அன்பு கூர்ன விதத்தை வந்து ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுறாரு. அவன் ஏன் அன்பு கூர்ந்தாள்? அவளுக்குள்ள இருந்த பாவம் நீக்கப்பட்டது, அவளுக்குள்ள இருந்த தரித்திரம் நீக்கப்பட்டது, சாபம் நீக்கப்பட்டது. அதை உணர்ந்து தேவனுடைய பாதத்திலே கண்ணீரினாலே தன் உள்ளத்தை என்ன பண்ணலாம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனத்தில் அன்பு கூர்ந்தாள் என்று வேதம் சொல்லுது. என் சபை மக்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில தேவனத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறவராய் இருக்க வேண்டும். யாரிடத்துல அன்பு கூறுகிறவராய் இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். உங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்க வேண்டும்? தேவன் செலுத்தின அந்த அன்புக்கு ஈடு நான் என்னத்தை செய்வேன்? நான் தேவனை ஆராதிக்க இந்த வாரம் போகிறேன். இந்த வாரம் எப்போ வரும்னு காத்து கொண்டு இருக்கிறேன். போயிட்டு கர்த்தரை நான் ஆராதிப்பேன். அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு சிந்தையோடு ஆராதிப்பேன், முழு ஆத்துமாவோடு நான் ஆராதித்து என் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அவர் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில எடுத்துக்கொண்டு கர்த்தரை நான் உயர்த்துவேன். இப்படிப்பட்ட எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அதான் தேவன் சொல்றாரு. பிரமாணத்தை கொடுக்கும்போது, நியாய பிரமாணத்தை கொடுக்கும்போது முதல் பிரமாணம் எது வேண்டும் பார்த்தீங்கன்னா, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு தேவனத்தில் அன்பு கூற வேண்டும். முதல் பிரதான கற்பனையிலே பிரதான கற்பனை என்ன கற்பனை சொல்லுங்க? கற்பனையிலே பிரதான கற்பனை எதுன்னா, தேவனத்திலே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு தேவனத்தில் அன்பு கூறுகிறதான் பிரதான கற்பனை. அப்ப அந்த பிரதான கற்பனையை நீங்க என்ன பண்ணணும்னா, ஆலயத்துல வந்து செலுத்த வேண்டும், நடைமுறையில செலுத்த வேண்டும். சபையில மாத்திரம் கிடையாது, வீட்டில் இருக்கும்போது நீங்கள் அன்பா இருக்கிறத உங்க பிள்ளைகள் காண வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் வழிகாட்டி. உங்க பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்துல தேவனுடைய அன்பை நீங்கள் செலுத்த வேண்டும். என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார்ப்பா, நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? கேடு உள்ளவனா இருந்தேன், அக்கிரமக்காரனா இருந்தேன், துரோகியா இருந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை நல்லா மாத்தி தேவன் என்னை நடத்துகிறாரு. நீங்களும் அவரை பற்றி கொள்ளுங்க. நீங்க தாங்க வழிகாட்டி. விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க நல்லவங்களா நீதியில வாழ்கிறதும் அயோக்கியத்துல வாழ்கிறதும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளை வந்து மாங்காய் திருடின்னு வந்து வீட்டுல கொடுத்தான். நான் பாருங்க, கொடுக்கும்போது எதிரா அந்த மாங்காய் அங்கேருந்து மரத்துல இருந்து பறிச்சுன்னு வந்தேன். இன்னும் ஒரு 4 பறிச்சுன்னு வந்திருந்தா கூடாதான், ஊருக்கெல்லாம் போட்டுப்பேன்டா, வீட்டுக்கு ஊருக்காய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் மேடம், இன்னும் ஒரு 4 பறிச்சு சேர்த்து பறிச்சுன்னு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிச்சான். இந்த வார்த்தை அவனுக்கு என்ன எப்படி இருந்துதான்? ஓ, அம்மா இன்னும் 4 பறிக்க சொல்றாங்களா சொல்லி ஒரு நாள் கோடி பைய எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லாக மாங்காவும் படிச்சுன்னு வந்துட்டானோ. எல்லா மாங்காவும் அந்த பக்கத்து வீட்டு கம்பௌண்ட்ல ஏறி படிச்சுன்னு வந்து கொடுத்துட்டானா. நல்ல புள்ளடா நீ, 4 கேட்டா நீங்க 40 எடுத்துன்னு வந்துட்ட அப்படின்னாங்களாம். என்ன கேட்டாங்களாம்? 4 கேட்டா 40 மாங்காய் படிச்சுன்னு வந்தேன்னாங்களாம். அப்படியே காலப்போக்கில் அவன் என்ன பண்ணானா, மாங்காய் திருட ஆரம்பிச்சவன் என்ன பண்ணானா, அநேக காரியங்களை என்ன பண்ணானா, கொள்ளை வழிபறி இப்படிப்பட்ட அக்கிரம அநியாயெல்லாம் பண்றவன் ஆயிட்டானா, பெரிய கொள்ளைக்காரன் ஆயிட்டானா பாருங்க. பெரிய கொள்ளைக்காரன் ஆகி, பெரிய திருட்டு வேலை அக்கிரம அநியாயம் பண்றவனா ஆகி, அவனுக்கு அரசாங்கத்துல அவன் பண்ற அட்டூழியம் தாங்க முடியாது, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க பாருங்க. தூக்கு தண்டனை கொடுக்கும் போது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, எப்பா உன்னுடைய கடைசி ஆசையை சொல்லு, நாளைக்கு உன்னை தூக்குல போட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே, என் கடைசி ஆசை எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அம்மாவை கூட்டுக்கணும் வான்றானா. என்ன பண்ணணும்? ஆமா, எங்க அம்மாவை கூட்டணும். பார்த்து கூட்டுன்னு வந்த உடனே அவங்க அம்மா வந்தாங்களாம், கிட்ட வந்தாங்க. அவங்க கம்பிக்கு நடுவில் நிக்க வச்சாங்க. அவங்க கைத்தை பிடிச்சி கடிச்சிட்டானாங்க. கைத்தை பிடிச்சி கட்சி என்ன பண்ணிட்டானா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நான் வாழ வேண்டிய வயசுல சாகிறேன்னா, நான் சாதாரணமா மாங்காய் திருடும் போதே நீ என்ன பண்ணிருக்கோம், ஏன்டா அந்த தப்பை பண்ணன்னு சொல்லி என்னை கண்டிஷன் பண்ணியிருந்தேன்னா இப்படிப்பட்ட காரியத்தை நான் செஞ்சிருப்பேனா. இன்றைக்கு நான் பயங்கரமான ஒரு தீவிரவாதி யுகத்தை சேர்ந்தவனை போல ஆகி இன்னைக்கு அரசாங்கமே எனக்கு தண்டனை குத்தி என்னை தூக்குல போட போறாங்க. நான் சாக போறேன், நீ வாழணுமா அப்படின்னு சொல்லி தொண்டையை பிடிச்சி கடிச்சிட்டான் பாருங்க. அம்மா தொண்டையை எல்லாம் கேட்டாங்க, ஏன்டா இப்படி கடிச்சினா? இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் அப்படின்னா. நான் இன்றைக்கு தூக்கு மேடையில நிக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா தான் காரணம் அப்படின்னா. அப்ப யார் காரணம்? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் காரணம். உங்க பிள்ளைகளை வழி நடத்த வேண்டியது நீங்க தான். நீதியின் பாதையில உங்களை பிள்ளைகளை நடத்த வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? அன்புள்ள அப்பா நமக்கு இருக்கிறாரா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு என்னால வாங்கி கொடுக்க முடியல, நாளைக்கு நான் வாங்கி கொடுப்பேன், நீ விரும்பினதை நான் வாங்கி கொடுப்பேன், நீ கவலைப்படாத, தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிலாம் சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவான வார்த்தையை பேசி பிள்ளைகளை நடத்த வேண்டுமோ நீங்கள் நடத்த வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் நல்லவர். கர்த்தருடைய கிருபையில நம்ம என்ன பண்ணணும்? வாழ்கிறோம். எந்த கிருபையில வாழ்றங்க சொல்லுங்க? ஆமா, உங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவோம். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுடையவரே, நீடிய சாந்தம் மிகுந்த கிருபைகள் நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த அற்புதமான கால வேளையில முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உமக்கே துதியும் கனமும் மகிமையை செலுத்தி உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாமம் மேன்மை அடையட்டும். அப்பா,
உண்மை அல்லாமல் வேறு ஒன்று என்று பூமியில நாங்கள் மேன்மைப்படுத்தாமல் தேவனுடைய கிருபையை எங்களை ஆண்டவரே எங்களை நடத்துகிறது. நாங்கள் நல்லா இருக்க ஜீவனை இந்த பூமியில ஆண்டவரே இன்றைக்கு நல்ல ஜீவனை பண்ணுகிறோம் என்று சொன்னான். எல்லாம் ஆனந்த பாக்கியமாக எங்கள் இயேசு ராஜா தான் எதுக்கெல்லாம் காரணம் அப்பா. உண்மையே நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சபைக்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமாய் நடக்கட்டும் அப்பா. இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தருடைய கிருபையிலே நாம் வாழ்கிறோம் என்று சொல்லுங்க.